அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். வாங்க தமிழ் பழமொழிகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பெண்ட் த ட்ரீ வைல் இட்ஸ் யங் அப்படின்னா, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா. ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் ஹர் டாட்டர். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் ஹர் டாட்டர். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. A friend in need is a friend indeed. உயிர் காப்பான் தோழன். A man of courage never wants weapons. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். Blood is thicker than water. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இதெல்லாம் பழைய புக்கில் இருந்து கேட்கப்பட்ட சில பழமொழிகள். அதே மாதிரி இணையான தமிழ் பழமொழி, இது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் 1 or 2 பார்த்துட்டே வரலாம். Crying child will get milk. அழுத பிள்ளை பால் குடிக்கும். மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். தி சைல்டுஹுட் சோஸ் த மேன். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். முதற்கோணல் முற்றிலும் கோணல். எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ். ஆணைக்கும் அடிசருக்கும். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருந்து. இது உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க இது ஒன்றும் பரவாயில்ல. வாங்க அந்த 30 கேள்விகள் இன்று என்னென்னு பார்த்துடலாம். கான்ஃபரன்ஸ், இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ் என்பது இதற்கு இணையான தமிழ் சொல் மாநாடு என்பது சரி. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை பாருங்க. யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. இதற்குரிய சரியான வினா என்னங்கிறத ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷனில் யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன என்பதுதான் சரியான வினா. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி. தனி, இந்த வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன? இதற்கு தனிக்கு தனிந்தது என்பது சரியான வினைமுற்று. மரம் மரம், இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. மரம்னா என்ன, மரம்னா என்ன? இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு என்ன? இதுல மரம் என்பது தாவரத்தை குறிக்கும். இந்தரா வர்றப்ப அது வீரத்தை குறிக்கும். வவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வவல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன வரும்? கண்டிப்பா உயிரொலி என்பது சரியான விடை. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இதில் பார்த்தீங்கன்னா இக்கு வரல, அதே மாதிரி இக்கு வரல, இக்கு வரல, இதுலேயும் இக்கு வரல. இதில் பார்த்தீங்கன்னா கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது சரியான வாக்கியமாகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர், அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவருடைய காலம் கிமு 31, 1330 குறள்கள் இருக்கு. குறள் வெண்பாவாலானது. திருக்குறள் என்ன வரும்? கீழ்கணக்கு நூலாக வரும். மேற்கணக்கு நூல் என்பது பொருந்தா சொல்லாகும். 14 கீழ்கணக்கு நூல் தான் திருக்குறள். பிரித்தெழுதுக. செந்நெற்கட்டு, சென் நெற்கட்டு, இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? ஆப்ஷன்ல என்ன வரும்? செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு என்பது சரியான விடை. சேர்த்தெழுதுக. கண் கூட்டல் இல்லது, இதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்? கண் கூட்டல் இல்லது. ஆப்ஷன்ல கண் இல்லது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கூற்று. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் குழல் வினா. காரணம் பார்த்தீங்கன்னா, தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா. இதற்கு பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை, அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல இணைப்பு சொல் என்ன வரும்? தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க. என்னென்ன சொல்? திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு.
இதில் அப்படியே படித்து பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா விளையாட்டு திடல், தயிர்ச்சோறு, பறவை கூட்டம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு புதிய சொற்கள் அமைந்த தொடர். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் என்ற சொல். பயிற்சி, நடைப்பயிற்சி, மொழிப்பயிற்சி, மூச்சு பயிற்சி. இதில் இணையாத சொல் பார்த்திங்கன்னா இயலாத சொல் மழை என்பதாகும். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதற்கு என்ன எழுத்து வழக்கு? இதில் உசுரே, இதில் உயிர், உசுர். இதில் பார்த்தீங்கன்னா உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். ஆப்ஷன் டி தான் சரியான எழுத்து வழக்கு தொடராகும். அவன் வந்தது, இது என்ன வலு? அவன் வந்தது. ஆப்ஷனில் இது அவன் வந்தது திணை வலுவாகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உலை, உலை. உலை என்பது எதை குறிக்கும்? உலை என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷனில் உலை என்பது வேலையை குறிக்கும், உலை என்பது வழியை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. புரோட்டோகால். புரோட்டோகால் என்பதன் தமிழாக்கம் என்ன? புரோட்டோகால் ஆப்ஷனில் மரபு தகவு என்பது சரியான விடை. சக்தி கவிதை இயற்றினால், இது எவ்வகை வாக்கியம்? சக்தி கவிதை இயற்றினால், சக்தி கவிதை இயற்றினால் ஆப்ஷனில் இது செய்வினை வாக்கியமாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சிறுவஞ்ச மூலத்தின் 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. இதுல சிறுவஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன என்பது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர் சொல் என்ன? ஈகலான் சொல்லோட அடிச்சொல்லாத்தா வரும். இதற்கு ஈ என்பது தான் சரியான வேர் சொல்லாகும். மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் என்ன? மரம், விலங்கு, வயல், வண்டு பல பொருள் குறிக்கும் ஒரு சொல். இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மா என்பது சரியான விடை. காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. இதில் காற்றினை குறிக்காத சொல் எது? வழி, தென்றல், கால் இதெல்லாம் காற்றினை குறிக்கும். பொறுப்பு என்பது காற்றினை குறிக்காத சொல்லாகும். தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட்னா என்ன? ஆப்ஷனில் பாருங்க. மேனுஸ்கிரிப்ட் என்பது கையெழுத்து பிரதி என்பது சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில். படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து இதெல்லாம் வர்றப்பவே உங்களுக்கு ஊ கொண்டு முடிஞ்சா அது என்னன்னு பார்த்தோம், வினையெச்சம். அதே மாதிரி ஆ கொண்டு முடிச்சா பெயரெச்சம். இதில் உங்களுக்கு பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இதில் படித்து, பாய்ந்து, பிடித்தெல்லாம் வினையெச்சம். படித்த என்பது தான் பொருந்தாத சொல்லாகும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது, கட்டடங்கள் ஆகின்றன, கட்டடங்கள் ஆகின்றன, விளைநிலம், விளைநிலங்கள் கட்டடம் ஆகிறது. இதில் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்ன வரும்? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன என்பதுதான் சரியான விடையாகும். ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருந்திய சரியான தொடரை தேர்வு செய்க. ஓர்னா என்ன பார்த்தோம்? உயிரெழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு உயிர் மெய்க்கு வரும், உயிர் மெய் எழுத்துக்கு வரும். இதை அப்படியே ஆப்ஷனில் பார்த்தாவே சொல்லிடலாம். பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓர் ஊரில் உயிரில், ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது என்பதுதான் சரியான விடை. சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம், அடர்ந்த, படித்த இதற்கு எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. அடர்ந்த மரம் இது பார்த்தீங்கன்னா எதற்கு வரும்? பெயரச்ச தொடராகும். ஆ கொண்டு முடிஞ்சிருக்கு. கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்க. கைவினைஞர், புல்லாங்குழல், பூடை முடுதல், பின்னுதல். இது ஆப்ஷனில்
கைவினைஞர், ஆர்டிசன் என்பது சரியான விடையாகும். இதில் புல்லாங்குழல்னா ஃப்ளூட் வரும், கூடை முடுதல் பேஸ்கெட்ரி, பின்னுதல்னா நிட்டிங்னு வரும். கைவினைஞர் என்பது சரியான விடை. குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. பரி, பாரி. பரினா என்ன, பாரினா என்ன? ஆப்ஷனில் பரி என்பது குதிரையை குறிக்கும், பாரி என்பது வள்ளலின் பெயரை குறிப்பதாகும். கடைசி ஒன்று, இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. துணி, 2 சுழி நீ. துணி என்பது எதை குறிக்கும்? துணி என்பது துன்பம் மற்றும் கோபத்தை குறிக்கும் சொல்லாகும். வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வரேன். ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வரேன். இதனுடைய சரியான எழுத்து வழக்கு நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் என்பது சரி. வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அமைத்தல். கட்டு. இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் கட்டுக்கு? இதற்கு கட்டுதல் என்பது சரியான தொழிற்பெயர். பிரித்தெழுதுக. செய் நன்றி. இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் செய் கூட்டல் நன்றி என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க. பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி? காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். கணினித்துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதில் ஆப்ஷன் டி தான் பிறமொழி சொற்களற்ற தொடர். பிராணரசம் ஆக்சிஜனை சொல்லுவோம். மம்மி, காலிங் பெல் இதெல்லாம் பிறமொழி சொற்களாகும். அடுத்த சொல் பொருள் பொருத்துக. கடும்புன்னா என்ன? நரளும் பொம்மல் படுகர். ஆப்ஷனில் கடும்பு என்பது சுற்றம், நரளும் ஒலிக்கும், பொம்மல் சோறு, படுகர் என்பது பள்ளத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வகை வினா? இருக்கிறதா, பருப்பு இருக்கிறதா, இப்படிலாம் பார்த்தோம்னாவே அது என்ன வினா? குழல் வினாவை சாரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. அப்படி ஆப்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி என்பது சரியான தொடராகும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம் இது எந்த நிலத்திற்குரிய சிறுபொழுது? இதற்கு யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். யாமம். ஆப்ஷனில் யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வெலை போகும். இதில் வெலை போகும், ஊருக்குள்ள வெலை, இதில் சரியான ஒன்று. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் என்பது சரி. இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல் இது என்னன்னு பார்த்துருப்போம். அறிவாளர் என்பது சரியான விடை. இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஸ்மார்ட் போன் என்னன்னு சொல்லுவோம்? கைபேசி வராது. திறன்பேசி என்பது சரியான விடை. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பௌதிகம். பௌதிகம் என்பது இயற்பியலை குறிக்கும் சொல்லாகும். அடுத்தது பிடி, இருபொருள் தருக. ஆப்ஷனில் பிடி என்பது பிடித்தல்,
பிடி என்பது பெண் யானை குறிக்கும். வேலம்னாவே உங்களுக்கு என்னது யானை, இதில் பிடினா பெண் யானை, களிறு என்பது ஆண் யானையை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரு, குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து கரு, கல் சிலையாகுமெனில் நெல்லாகும் கரு, நூலின் பயன் படித்தலினின் கல்வியின் பயன் கரு, இதெல்லாம் வராது. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உசார், இதனுடைய இணையான தமிழ் சொல் என்ன? உசாரா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, உசார்னா விழிப்பு என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை ஐதீகம். ஐதீகம், ஐதீகம் என்பது எதை குறிக்கும்னா உலக வழக்கை குறிக்கும் சொல்லாகும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஒளிமரபு, இதில் ஆடு, இதனுடைய ஒளிமரபு என்ன? ஆடு என்ன பண்ணும்? ஆடு கத்தும் என்பது சரியான ஒளிமரபு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், இதில் என்ன வரும்? கோல்மீன், வெளிமீன், எழுத்துக்கண், இதில் விண்மீன் என்பது சரியான விடை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2012-13 இந்த வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் வர்றாங்க. இதில் சுவற்றில், சுவரில், சுவற்றில் இதெல்லாம் தவறு. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை என்பது சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கேண்மை, இதற்கு என்னென்ன பொருள் வரும்? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. நட்பு, உறவு, தோழமை இதெல்லாம் கேண்மையை குறிக்கும். பிரிவு என்பது பொருந்தா சொல்லாகும். ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்க. இதில் ஓரினம் எது? முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன. இதில் நிலம், காற்று, வானம், மலை இதெல்லாம் ஓரினத்தில் வராத ஒன்றாகும். சேர்த்தெழுதுதல். உள்ளுவது கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? உள்ளுவது கூட்டல் எல்லாம், இதுக்கு என்ன கிடைக்கும்? உள்ளுவது எல்லாம் என்பது சரியான விடை. பிறவினை வாக்கியம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பிறவினை வாக்கியம் எது? இதுல செல்வி நேற்று வருவித்தாள் என்பது பிறவினை வாக்கியமாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெர்மினாலஜி. டெர்மினாலஜி என்பதற்கு தூய தமிழ் சொல் ஆப்ஷன்ல என்ன வரும்? கலைச்சொல் என்பதுதான் சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதற்கு சரியான வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் என்பது சரியான விடை. வேர் சொல்லின் தொழிற்பெயர். இதுல கான், இதற்கு தொழிற்பெயர் என்ன வரும்? இதில் காண்தல் அப்படிங்கிறதுலாம் தவறு. காணல் என்பது சரியான தொழிற்பெயர். தவறான இணையை கண்டறிக. இதில் உங்களுக்கு சொற்கள், படம், படங்கள், கைகள், புல், புற்கள் அப்படின்னு வரணும். இதில் என்ன வந்தது? இட்டு வந்ததுனால இது தவறான ஒன்று. பிழையற்ற தொடரை காண்க. அவை பறந்து சென்றது, அதுகள் பறந்து சென்றன. இதில் பிழையற்ற தொடர் அவை பறந்து சென்றன என்பது சரியான விடை. அடுத்த ஒரு அகரவரிசை காவரிசை. இதுல சரியான அகரவரிசை தொடர் என்ன? ஆப்ஷன்ல க, கா, கிக்கி, கு. குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருந்து தான் நம்ம கொடுத்துட்டு வர்றது. பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்னா பார்வை, நிலைப்பு. டப்பிங் ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் இயக்குனர். ஷூட்டிங் படப்பிடிப்பு. கார்ட்டூன் கருத்துப்படம். நெகட்டிவ் எதிர் சுருள். கேமரா படப்பிடிப்பு கருவி.
ட்ராலி நகர்த்தும் வண்டி, மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி, ப்ரொஜெக்டர் அப்படின்னா படவீழ்த்தி, லென்ஸ் உருப்பெருக்கி, மோஷன் பிக்சர்ஸ் இயங்குரு படங்கள் என்பது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்களில் அடுத்த ஒரு கலைச்சொல். இது 12th தமிழ் ஓல்டு புக்கில். சில அலுவலக கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம்: ரெக்கார்டு ஆவணம், செக்ரட்டரி செயலர், மேனேஜர் மேலாளர், ஃபைல் கோப்பு, ப்ரோநோட் ஒப்புச்சீட்டு, பால்கனி முகப்பு மாடம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகைசூடி, விசா நுழைவு இசைவு, டெலிகேட் பேராளர். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். டெலிகேட்னா பேராளர். ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து, ப்ரொப்போசல் கருத்துரு, ஆட்டோகிராஃப் வால் தொப்பம், விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு, ப்ரீப் கேஸ் நம்ம சூட்கேஸ்ன்னு சொல்கிறோம், குறும் பெட்டி, லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை, மெயின் ரோடு முதன்மை சாலை, புரோட்டோகால் மரபு தகவு, செக் காசோலை, ரசீது பற்றுச்சீட்டு. இதில் நம்ம புரோட்டோகால், லம்சம், இதெல்லாம் ப்ரொப்போசல், இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருந்து சில கலைச்சொற்கள். அதே மாதிரி இதழியல் கலைச்சொற்களும் கொடுத்துருக்காங்க. புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ், டெட்லைன் குறித்த காலம், எடிட்டோரியல் தலையங்கம், ஃபேக் நியூஸ் பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி, போலியோ நம்பர் இதழ் எண், கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. இதில் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம். இதில் 30 கேள்விகள் என்னென்ன பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இதற்கு எழுத்து வழக்கில் என்ன வரும்? காஃபி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். குழம்பி நீர். இதில் பிறமொழி சொற்களில் இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது பாருங்க. இருபொருள் தருக. தலை என்பதை குறிக்கும் இருபொருள் என்னென்ன? அப்படி ஆப்ஷனில் தலைனா முதன்மை, தலை என்பது சிரத்தை குறிப்பதாகும். இருபொருள் தருக. நிறை. நிறை என்பதை குறிக்கும் இரு பொருள்கள் என்னென்ன? நிறை என்பது சால்பு மற்றும் எடையை குறிக்கும் சொல்லாகும். சொல் பொருள் பொருத்துக. அலுவம் வங்கம்னா என்ன? இயம்பினான்னா என்ன? அன்ன மான கூர்களி. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அலுவம் வங்கம் பெயர் திரிசொல், இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல், அன்னமான இடை திரிசொல், கூர்களி உரு திரிசொல்லாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று. விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். இதில் சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக. இதில் சரியான தொடர் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி. ஒஞ்சி அப்படின்னா நம்ம இது துளுவில் தான் வரும்னு நினைக்கிறோம். ஒஞ்சி என்பது ஒன்று என்பதை குறிக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. ஆப்ஷனில் எது செயப்பாட்டு வினைத்தொடராகும்? ஆப்ஷனில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? இணையற்ற சொல் தான் கேட்டிருக்காங்க. பண் என்ற சொல்லுக்கு இசை, பாடல், ஓசை என பொருள்படும். பனி என்பது இணையற்ற சொல்லாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் குறிப்பது எதைன்னு பார்த்தீங்கன்னா தன்மை. 3 சுழியின் தன்மை என்பது சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது? கிளை என்ற பொருளை கொண்ட சொல் ஆப்ஷன்ல கொம்பு என்பது சரியான விடை. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாங்க சாமி வாங்க, வாருங்கள் சுவாமி வாருங்கள், வாருங்க சாமி வாருங்க. இதில் சரியான எழுத்து வழக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம். குணம் இருந்தாலா, பணம் இருந்தாலா,
இதில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான விடை. மேகசின் இதனுடைய சரியான தமிழ் சொல் என்ன? மேகசின். மேகசின் என்பது பருவ இதழை குறிப்பதாகும். கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருளை கண்டறிக. கலை. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கலை என்பது வயலில் கலை, முகத்தின் ஒளி என்பதை குறிக்கும். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான், ஃபுல் ஸ்டாப். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அதனால் கமா வந்திருக்கு, ஃபுல் ஸ்டாப் கமா வந்திருக்கு, இங்கே ஃபுல் ஸ்டாப், இங்கே இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான் என்பது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் என்பதுதான் சரியான விடை. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எது? வண்டு என்ன பண்ணும்? ஆப்ஷன்ல வண்டு முரளும் என்பது சரியான ஒளிமரபாகும். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். ஓர் உயிரெழுத்து, இது உயிர் மெய்யெழுத்துக்கு வருங்கிறது. அப்போ இதில் எது வரும்? இது தே வர்றப்ப ஒரு வந்திருக்கணும், ஓர் வர்றது தவறு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அழகிய ஓர் வந்திருக்கணும், இதில் ஈ வந்திருக்கிறதுனால ஓர் தான் வந்திருக்கணும். இப்போ சரியான ஒன்று ஓர் இனிய காலை பொழுது என்பது சரியான விடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இதிலிருந்து 5 கேள்விகள். சிற்பம் கல்லில் வடித்த என்னன்னு பார்த்தோம், கவிதைகள். சிற்பம் என்பது கல்லில் வடித்த கவிதை எனலாம். திவாகர நிகண்டவில் சொல்லப்பட்ட கலை என்ன கலை? திவாகர நிகண்டவில் சொல்லப்பட்ட கலை பார்த்தீங்கன்னா சிற்ப கலையாகும். தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் யாவை? தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் மற்றும் யாழி போன்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்களில் செதுக்கப்பட்டன. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலத்தை சார்ந்தது? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருதுன்னு பார்த்தோம், பல்லவர் கால சிற்பங்களாகும். சரியான வினைமரபை தேர்க. கயல் பானை கற்றுக்கொண்டால், கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் என்பது சரி. கலை சொற்களை அறிதல். கிளைன் என்பது எதை குறிக்கும்? கிளைன் என்பது சமவெளியை குறிக்கும் சொல்லாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழி. இதற்குரிய வினா என்ன வினா? ஆப்ஷன்ல பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது என்பது சரி. மது இருபொருள் என்னென்ன வரும்? மது என்பது தேனை குறிக்கும் மற்றும் கல்லை குறிப்பதாகும். பின்வரும் வினாத்தொடர்களில் ஏவல் வினாத்தொடரை கண்டறிக. ஆகுபெயர் என்றால் என்ன? இந்நூற்பாவிற்கு பொருள் யாது? தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது. இதற்கு ஏவல்னா எது வரும்? நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்னு கேட்கறது தான் ஏவல் வினாத்தொடராகும். பொருத்தமான வினையடி. இப்போ வினை சொல்லின் அந்த வடிவம்தான் என்ன வரும்? வினையடியா வரும். புத்தகம் மேசையில் இருக்கிறது, இதுல இருக்கிறது தான் வினைச்சொல். அதனுடைய வினையடியா என்னவா இருக்கும்? கண்டிப்பா இரு அடிச்சொல் மாதிரி வரும். இப்போ ஓடினான், அப்ப அதை என்ன பண்ணுவோம்? ஓடினான்னா ஓடு இன் கூட்டல் ஆன்னு பிரிப்போம்.
இதில் வினையடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடு. அப்போ விரைந்து ஓடினான் அப்படின்னா அந்த விரைந்துங்கிறது தான் நம்ம வினையடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறதுக்கு வினையடியது இரு. தேன் வான் இவ்விரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எது? தேன் வான் இதற்கு என்ன வரும்? ஆப்ஷனில் தேன்வழி, வான்வழி, தேனடை, வானடை, தேன்படை, வான்படைன்னு சொல்ல மாட்டோம். தேன் துளி, வான் துளி என்பது சரியான விடை. இணையான தமிழ் பழமொழியை அறிக. இன் எ ஃபிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ். அதற்கு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது தமிழாக்கமாகும். நோ மேன் கேன் பிளே எ ஸ்டோன். கல்லிலே நார் உரிக்க முடியுமா? டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டிலிஜென்ஸ். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப். வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். சேரிட்டி இஸ் எ டபுள் பிளஸ்ஸிங். தர்மம் தலை காக்கும். இன்னொரு பழமொழிகள் இருக்கு. டேக் அவே த ஃபியூல், த பாய்லிங் வில் சீஸ். எரிவிதனை பிடியினால் கொதிப்பது அடங்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் நா பழக்கம். தி லா மேக்கர் சுட் நாட் பி லா பிரேக்கர். வேலியே பயிரை மேய்ந்தார் போல. மிஸ்பார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். லுக்னோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத். தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா? இதில் ஒரு 10 பழமொழிகள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது 30 கேள்விகளில் முதல்ல பாருங்க, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழை இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதற்கு சரியான சந்தி பிழையற்ற தொடர் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு வரல, விட்டு புறப்பட்டால் இதுலேயும் இப்பு வரல. இதில் சரியானது பாலை குடித்துவிட்டு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இடம்பெறவில்லை. அப்போ பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் என்பது சரியான தொடர். சொல்லை பிரித்தெழுதுக. கொடுத்த சொல்லே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக தான். பிரித்தெழுதுக என்பதை எவ்வாறு நாம் பிரித்தெழுத வேண்டும்? ஆப்ஷன்ல பிரித்து கூட்டல் எழுதுக என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராப்ஸ். கிராப்ஸ்னா எதை குறிக்கும்? இதுல ஆப்ஷன்ல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கிராப்ஸ் என்பது கைவினை பொருட்களை குறிக்கும். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சாந்தம்னா என்ன? அமைதியை குறிக்கும். அதனுடைய எதிர்ச்சொல் கோபம் என்பது சரியான விடை. பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? பீடு. பீடுனா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சிறப்பு. அப்போ அதற்குரிய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? இழிவு என்பது சரி. கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. இதுல உயிரெழுத்து என்ன வந்துடுது? ஆசிரியர் வந்துடுறார் முதல்ல. அப்புறம் பழம், மனிதன், மாணவன். சரியானது ஆப்ஷன் டி ஆகும். விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இதற்குரிய வினா என்ன வரும்? 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஆப்ஷன் அப்படியே பாருங்க. யாரை உயர்திணை என்பர் என்பது சரியான வினா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. உவமை கூறும் பொருள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இது வந்து என்னது? அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். பொறுத்து கொள்ளுதல் என்பது சரி. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று. திருக்குறள் உவமை கூறும் பொருளை காண்க. நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று. இதற்கு என்ன வரும்? ஊரில் நடுவில் நச்சுமரம் பழுத்து காணப்படுவது என்பதுதான் சரியான பொருள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல போன ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன எரடு. இதுல எரடு என்பதன் தமிழாக்கம். எரடுங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளில் படி. கன்னடத்தில் எரடு என்பது இரண்டை குறிக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இப்போ நம்ம இது கொஸ்டின் பார்க்குறப்ப அது பேச்சு வழக்கா இதாக எழுப்புகிறேன்னு குறிச்சிருவோம். அதனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியான பேச்சு வழக்கு இதில் என்ன வரும்? இதான் எழுப்புறேன் அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்காகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தென்றல்.
என்ன வரும்? தென்றல்னா தெற்குல வீசும் காற்று. இதில் வாடைக்காற்று. வாடைக்காற்று எந்த திசையிலிருந்து வீசும்? இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தென்றல்னா தெற்கு, வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடைக்காற்று. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் தவறான இணை பார்த்தோன்னே சொல்லிடலாம். செவ்விலக்கியம் இது சரி. காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம் மாடர்ன் வரணும். இது ஃபோல்க் லிட்ரேச்சருங்கிறது நாட்டுப்புற இலக்கியம். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்று. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வெள்ளம் வெள்ளம், இதற்கு சரியான பொருள் என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வெள்ளம் என்பது இனிப்பை குறிக்கும். வெள்ளம் என்பது ஓடும் நீரை குறிப்பதாகும். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர், இது நம்ம பார்த்தவனே உயிரெழுத்து. இதற்கு சரியான ஒன்று அப்படியே ஆப்ஷன் பாருங்க. இது ஓர்காட்டின் கண்டிப்பாக வராது. ஓர்காட்டின் வளத்தால், இதுவும் வராது. அடுத்தது ஒரு காட்டின் வளத்தால், இதில் சரியான ஒன்று ஆப்ஷன் பி தான். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் என்பது தான் சரியான விடை. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றான். அடுத்தது ஆப்ஷன்ல ஆனது என்பார், ஆனது என்கிறது. இதில் சரியானது தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் என்பதுதான் சரியான தொடர். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பொலி, அதே மாதிரி போலி, இதனுடைய பொருள் என்ன? ஆப்ஷன்ல பொலி என்பது அழகை குறிக்கும். போலி என்பது சாயல் என்பதை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதுல சரியான ஒன்று பாதுகாவலர், வைல்டு அனிமல்ஸ், வனவிலங்குகள் ஜங்கிள் என்பது. இதெல்லாம் தவறுதான். காடு ஐலாண்ட், வனவியல் ஃபாரஸ்ட்ரி என்பதுதான் சரியான இணையான தமிழ் சொல். வனவியல்னா ஃபாரஸ்ட், ஐலாண்ட்னா தீவு வரும், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ்னு வரும். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு. இயற்கையோடு இருக்கிறான், போராடிக்கொண்டே மனிதன். இதுல சரியான ஒன்று. மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சரியான விடை. லீடர்ஷிப், இதற்கு சரியான கலைச்சொல் என்ன? லீடர்ஷிப் இதற்கு சரியான கலைச்சொல் தலைமை பண்பு என்பது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர். விலக்கப்பட்டான், நீக்கப்பட்டான், நீக்கினான். இதுல சரியான தொடர் என்ன வரும்? பதவியை விட்டு நீங்கினான், அவனே அதை செய்யறான், அதனால இதுதான் சரியான தன்வினை தொடர். நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ. இதுல பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா வராது. இதுதான் சரியான ஒன்று. ஓ ஆச்சரியக்குறி, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ என்பதுதான் சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர். பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. இதில் இதே பானைன்னு கொடுத்துருந்தா என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக பானை வனை அப்படின்னு இருக்கும். இதில் என்ன வரும்? கூடை முடைந்தான். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. இதில் காக்கல் மடுக்கல் வராது. பான்னா பாக்கல், அதே மாதிரி ஈனா ஈக்கல். இதுதான் சரியான ஒன்று. ஆப்ஷன் பி சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. தீர்வன என்ன? உபசமம், ஓர்தல், திறத்தன. தீர்வன நீங்குபவை, உபசமம் அடங்கி இருத்தல், ஓர்தல் நல்லறிவு, திறத்தன தன்மை உடையன. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல, அதே மாதிரி வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. குன்றிலிட்ட விளக்கு போல என்ன வரும்? அவருடைய பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல, கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல, மனமொன்றிய துணை.
கிணற்று தவளை போல அறியாமையை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, சரியான சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல் அதனுடைய வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. நட, நடக்கிறது, உண்ட, உண்கிறேன், பேசி, பேசினால், போன, போனான். இதற்கு சரியான வினைமுற்று என்ன வரும்? நட, நடக்கிறது என்பது சரியான வினைமுற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதுல ட்ரஸ்ட் சாரணியர், சாரண சாரணியர் தவறு. வாலண்டியர் தன்னார்வலர் என்பது சரி. சோசியல் ஒர்க்கர்னா ட்ரஸ்ட் தான் அறக்கட்டளை. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடன்ஸ்னா சாரண சாரணியர் சமூக பணியாளர், இதெல்லாம் தவறு. வாலண்டியர் தன்னார்வலர் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை தான் கேட்டிருக்காங்க. அது என்ன? 7 மின்விசிறிகள் உள்ளன, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர், தங்க கட்டிகள் உள்ளனவா, எழுதுகோள்கள் வாங்கி வா. இதுல அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் என்பதுதான் பிறமொழி கலந்த தொடர். கடைசி கேள்வி, தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கு தோரணம் கூட்டல் மேடை என்பது சரியான விடை. கோர்த்து, இதை நம்ம எழுத்து வழக்கில் கோர்த்து. சுவற்றில், இந்த சுவர் வைத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சுவற்றில் எழுத்து வழக்கு, சுவரில். நாட்கள் எழுத்து வழக்கு நாள்கள். மனதில் எழுத்து வழக்கு என்ன வரும்? மனத்தில். பதட்டம் எழுத்து வழக்கில் பதற்றம். சிலவு எழுத்து வழக்கில் செலவு. அருகாமையில் எழுத்து வழக்கில் என்ன வரும்? அருகில் என்பது சரி. அடுத்தது இந்த ஓர் அமைந்து. இப்போ ஓர் மாவட்டம், இதற்கு சரியானது ஒரு மாவட்டம். ஏன்னா நம்ம ஓருங்கிறது எதுக்கு வரும்னு பார்த்தோம், உயிர் எழுத்துக்கு தான் ஓருங்கிறது வருங்கிறத ஞாபகம் வச்சிங்கனாவே போதும். அப்போ ஒரு மாவட்டம், ஒரு அமைச்சர். அப்போ இங்கே என்ன வரணும்? ஓர் அமைச்சர். அவரது மகனோடு, சரியானது பார்த்தீங்கன்னா அவருடைய மகனோடு. மேற்கொண்டார், நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருக்கு அடுத்து என்ன பண்ணிடுவோம்? ஒரு இக்கோ, மேற்படி, இப்புன்னெல்லாம் போட்டுருவோம். ஆனால் சரியானது ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார். அந்த சுற்றுலா, இதில் இச்சு வரல, அந்த சுற்றுலா. கண்டதை கூறவே, இதில் இக்கு வரல, கண்டதை கூறவே என்பது சரி. அவர்தான் என்பது சரியானது பார்த்தீங்கன்னா அவர் தாம் என்பது சரியான ஒன்று. இப்போ அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல கொஸ்டின் மார்க், அரை புள்ளி, கமா. இதுல சரியான ஒன்று யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது என்பது சரியான ஒன்று. காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. பாட்டின் மூல ஊற்றே நீதான். இதுல விடுபட்ட இணைப்பு சொல் எது வரும்? காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. பாட்டின் மூல ஊற்றே நீதான். இதுல தேவகோட்டை வாமூர்த்தி காற்றை பற்றி பாடியிருப்பாரு அவரு. ஆனா காற்றை பாடாமல் இருப்பதற்கு வருத்தம் தெரிவித்து பாடியவர் மூர்த்தி. இதுல சரியான ஒன்று ஏனெனில். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இணைப்பு சொல் ஏனெனில் என்பதாகும். கலை சொற்களை அறிதல், சரியான இணை என்ன? இதுல ஆப்ஷன்ல பாருங்க. சரியான இணை டவுன்லோடு, பதிவிறக்கம் என்பதுதான் சரி. நாட்டிக்கல் மைல்னா கடல், மைல். லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. அதே மாதிரி மிசைல்னா ஏவுகணைன்னு வரணும். ஒருமை பன்மை பிழை நீக்குக, சரியான தொடரை தெரிவு செய்க. இதுல நான், அதை செய்தது நானன்று, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பகைவர் நீவீர் அல்லீர்னு வரும். இவை பழங்கள் அல்ல என்பதுதான் சரியான தொடராகும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? வாசல் கூட்டல் அலங்காரம், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வாசல் அலங்காரம் என்பது சரியான விடை. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுல வாடை காற்று வீசியது, இது சரி. இதுல இக்கு வரல, தவறு. வெயில் சட்டென தணிந்தது, இதுல பாத்தீங்கன்னா வெயில் சட்டென தணிந்ததுன்னு இத்து வரல. அப்போ சரியான ஒன்று எது? 1 மற்றும் 3வது வாக்கியம் சரியானது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை
தெரிவு செய்க. கொடு கோடு. கொடுன்னா என்ன வரும்? ஆப்ஷன்ல கொடுத்தல். கோடுங்கிறது நேராக வரைதல் என்பதை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுல தாவரிச சாவரிச தாவரிச வருது. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய் என்பது சரியான அகரவரிசை. மார்பீம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன? மார்பீம்க்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல மார்பீம் என்பது உருபனை குறிப்பதாகும். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் வினாச்சொல் என்ன வரும்? டேஸ் வகைப்படும். இதுல எத்தனைனா எண்ணிக்கை. இதே வந்து எத்துணை பெரிய மரம் அப்படிங்கிறப்பதான் இந்த எத்துணை அப்படிங்கிறது வரும். அப்போ தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் என்பது சரி. வேங்கை என்பதன் இரு பொருள் என்ன? ஆப்ஷன்ல வேங்கை மரத்தை குறிக்கும், வேங்கை புலியை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கல் கால். கல்லுனா என்ன? கால்னா என்ன? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. கல் கால். கல்லுனா படி என்பதை குறிக்கும். கால் உடல் உறுப்பை குறிப்பதாகும். கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் என்ன? கரம்பிடும்பை இல்லார். ஆப்ஷன்ல துன்பம் தராத நல்லார் என்பதுதான் பொருள்படும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். தப்பியது. இதுல சரியானது எது வரும்? மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் என்பது சரியான ஒன்று. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுல பார்த்தோம்னே சொல்லிடுவோம். எது? அவள் அல்லல். அப்ப அவன் வர்றப்ப அவன் அல்லன்னு பார்த்துருப்போம். இதுல பிழையற்ற தொடர் அவள் அல்லல் என்பதாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல கிளையின் பிரிவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க. கவை, கோப்பு, போத்து இதெல்லாம் வந்து கிளையோட பிரிவுகள். சண்டு அந்த காய்ந்த இலையை தான் நம்ம சண்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி வந்து சரியான பொருந்தா சொல்லாகும். கலை சொல் அறிதல். பொருத்துக. கோனிக்கல் ஸ்டோன், மிசைல், காம்பினேஷன், ட்ரெஸரி. ஆப்ஷன்ல பாருங்க. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல், மிசைல் ஏவுகணை, காம்பினேஷன் புணர்ச்சி, ட்ரெஸரி என்பது கருவூலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான். உழவுதான் தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம். இதுல சரியான ஒன்று. குசேலபுரி சமஸ்தானுக்கு உழவுதான் பிரதான தொழில் என்பது சரியான தொடராகும். நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன? நிரல் நிறை அணி. இதுல நிறைங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா நிறுத்துதல், வரிசையாக நிறுத்துதல் என்பதுதான் பொருள்படும். எங்க நிக்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காகும் பொழுது எவ்வாறு அமையும்? எங்க நிக்கிற இந்த பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றுக. இதுல சரியான எழுத்து வழக்கு எங்கே நிற்கிறாய் என்பது சரியான ஒன்று. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதுல கண்டிப்பா என்ன வரும்? வேற்றுமை உருபு வர்றதுனாலதான் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைகிறது. கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். கூற்று. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன், புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுல சரியா தவறான்ங்கிறத பாருங்க. இதுல என்ன வரும்? 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். புரட்சி கவி என்று பாற்றப்படுபவர் பாரதிதாசன் ஆவார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. இதுல கருத்து விட்டதுன்னு சொல்லுவோம். வானத்தின் நிறம் கருப்பு, அப்பாவிகளின் மனம் கருப்பு, வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும்.
ஆப்ஷன் டி தான், வெட்கத்தில் முகம் கருக்காது, அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒன்று. பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுகள. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கிறது. இதற்கு என்ன வரும்? எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம். இதற்கு ஆப்ஷன்ல என்ன வரும்? பிறமொழி யதார்த்தம் என்பது இயல்பு என்பதை குறிக்கும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு. இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? நீவு. இதை வந்து இணையான தமிழ் சொல் நீ என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. இதில் புக் பேக்கில் அந்த பாரதிதாசனோட கவிதை கொடுத்துருப்பாங்க. லூட் மியூசிக்னா என்ன, சாம்பர், ரோட்டு. இதில் சரியான ஒன்று டு லுக்கப், எட்டி பார்த்து என்பது சரியான விடையாகும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம், புக்ஸ். இதற்கு என்ன வரும்? ஆப்ஷனில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், நூல்கள் என்பதை குறிக்கும். சொல் பொருள் பொருத்துக. அவள்னா என்ன, சுவல்னா என்ன, பலனம், புறவு. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அவள் பள்ளம், சுவல் பிடரி, பலனம் வயல், புறவு என்பது காட்டை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கடைசி ஒன்று பிழை திருத்துக. கரடி ஒரு அணை துண்ணி. வந்திருக்கு, அப்போ என்ன வருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். பிழை திருத்துக. கரடி ஓர் அணை துண்ணி என்பது இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஓர் தான் வரும். அனைத்து உயிரெழுத்து ஓருங்கிறது சரியான விடை. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.